Children, today we are going to learn about set language. முதல்ல setனா என்ன, அதோட definition என்ன, set notation எப்படி இருக்கும், types of set இதெல்லாம் முதல்ல பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல first setனா என்ன, set அப்படின்னா definition என்ன. It is the well-defined collection of objects அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெல் டிஃபைண்டுங்கிற வேர்டுக்கு முதல்ல மீனிங் என்னன்னு பார்க்கலாம். வெல் டிஃபைன்ட்னா இப்போ நம்ம ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறோம், அந்த டெஃபினிஷனை வச்சு நம்ம செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை, செட்டில் இருக்க மெம்பர்ஸை சொல்ல முடியணும். அது யார் எப்போ சொன்னாலும் ஒரே மாதிரியான எலமெண்ட்டை தான் சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் அதுக்கு பேர் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, colors in the Indian national flag. For example, colors in the Indian national flag அப்படின்னு சொன்னோன்னா, யார் சொன்னாலும் கலர்ஸ் என்னெல்லாம் இருக்க போகிறது உங்களுக்கு தெரியும். saffron, white, green and blue. So this is a collection of colors in the Indian national flag. You can say, வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, numbers less than 7 among natural numbers. In natural numbersல 7 விட கம்மியான நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் யார் சொன்னாலும் 1 2 3 4 5 6 இதுதான் வரப்போகுது. அதே மாதிரி வேறு ஒரு கலெக்ஷன் சொல்கிறேன். ஆட் நம்பர்ஸ், ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ், மோர் தேன் 11. ஸோ அப்போ சொல்லும்போது 13, 15, 17 இப்படி போயிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் வெல் டிஃபைன்டு. சரி, வெல் டிஃபைன்டு இல்லாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். யுவர் ஃபேவரட் கலர்ஸ் அப்படின்னு கேட்டால், உன்னோட ஃபேவரட் கலர்ஸ் இப்போது ஒரு கலர் இருக்கலாம், நாளைக்கு அது வேறையாக மாறலாம். அது மாதிரி உனக்கு ஃபேவரட்டாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு ஃபேவரட்டாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் நாட் வெல் டிஃபைன்டு. அது மாதிரி டால் பாய்ஸ் இன் யுவர் கிளாஸ், டால் பாய்ஸ் இன் யுவர் கிளாஸ்ன்னு சொல்லும்போது, உனக்கு டாலாக இருக்க பாய் என்னை பொறுத்த வரைக்கும் டாலாக இருக்க மாட்டான் சம்டைம்ஸ். ஸோ ஆளுக்கு ஆள், பர்சனுக்கு பர்சன் இது மாறும். ஸோ டால் பாய்ஸ்ன்னு சொல்கிறது வெல் டிஃபைன்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி வெல் டிஃபைன்டுன்னு என்ன சொல்லலான்னா, எந்த ஸ்டேட்மெண்ட்டெலாம் யார் எந்த பர்சன் சொன்னாலும் ஆன்சர் ஒரே மாதிரி வருதோ அதுக்கு பேர் தான் வெல் டிஃபைன்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா பொருள் தான் இருக்கணும்னு இல்லை, இட் டிஃபைன்ஸ் நம்பர்ஸ் ஆர் அல்ஃபபெட்ஸ் ஆர் எனி அதர் திங்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனுக்கு பேர் தான் செட். இப்போ செட்டுனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செட்டை எப்படி நோட்டேஷன், எப்படி செட்டை எழுதலாம் அப்படின்னா, செட் நோட்டேஷன். செட்டை எப்போவுமே எழுதும்போது நம்பர்ஸை ஆர் அதுக்குள்ளே இருக்க அந்த உள்ளுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ்க்கு பேர் மெம்பர்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ். ஸோ 1 2 3 4 இப்படி செட் ப்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம், கர்லி ப்ராக்கெட்னு சொல்லுவோம். அந்த ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும், கமா போட்டு செப்பரேட் பண்ணணும், இந்த மாதிரி தனித்தனியாக எழுதணும். இப்படி எழுதலாம். ஆர் லெட்டர்ஸாக இருந்தால் இப்படி எழுதலாம். ஸோ இந்த உள்ளுக்குள்ளே எழுதுகிற அல்ஃபபெட்ஸ் வந்தால் மட்டும் அதை உள்ளுக்குள்ளே இருக்க அல்ஃபபெட்ஸை ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும். ஏன்னா செட்டை நம்ம நேம் பண்ணும்போது அதுக்கு கேபிட்டல் அல்ஃபபெட் கொடுப்போம். செட்டோட நேம் லெட் இட் பி ஏ. இந்த செட்டுக்கு நான் ஏன்னு பேர் கொடுத்தேன்னா, ஐ ஹாவ் டு ரைட் திஸ் செட் ஆஸ் ஏ இஸ் அ செட் ஆஃப் 1 2 3 4 5. B is a set of A E I O U. ஸோ இந்த செட் ப்ராக்கெட்குள்ளே எலிமெண்ட்ஸ் எழுதணும். செட்டை நேம் பண்ணும்போது கேபிட்டல் அல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை எலிமெண்ட்ஸை லெட்டர்ஸ் அல்ஃபபெட்ஸாக நேம் பண்ணோன்னா அதை ஸ்மாலில் தான் நேம் பண்ணணும். ஸோ இந்த செட் நோட்டேஷனுங்கிறது இதுதான்.
இப்போது நம்ம இந்த செட் நோட்டேஷனில் இன்னொரு நோட்டேஷன் கற்றுக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒன்னுங்கிறது ஏவோட எலிமெண்ட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு we use this notation called as belongs to. So 1 belongs to A, 5 belongs to A. அது மாதிரி என்ன சொல்லலாம், இங்கே A small a belongs to B. அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம்னா, belongs toன்னு பேர், அது வேறு அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும்னா, இப்போ 6 வந்து ஏல இருக்கா இல்லை. ஸோ 6 does not belong to A. 10 does not belong to A. அது மாதிரி small b does not belong to B. ஸோ இதுக்கு பேர் belongs toன்னு சொல்லுவோம். ஆர் is the member ofன்னு சொல்லலாம். 1 is the member of A, 5 is the member of A அப்படின்னு சொல்லலாம். இது belongs toன்னு சொல்லலாம். ஆர் is a member of, is an element ofன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் belongs to போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கோம். does not belong to, does not belong to. 6 does not belong to A, or is not the member of A, or is not an element of A அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போது இங்கே 3 செட் இருக்குது. ஏபிசின்னு சாரி ஏசிடின்னு 3 செட் இருக்குது. ஏல வந்து 1 2 3 4 5 இருக்குது. சியில் 3 4 5 1 2ன்னு இருக்குது. டியில் 1 2 1 3 4 4 5ன்னு இருக்குது. இப்போது ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் சிலையும் இருக்குது. பட் ஆர்டர் தான் மாறி இருக்கு. ஆர்டர் மாறுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வி கேன் சே ஏவும் சியும் அதே ஒன்றே தான், ஒரே செட்டு தான். யூ கேன் சே ஏ அண்ட் சி ஆர் ஈக்குவல். 2 செட்டும் ஒன்று தான். இதில் ஆர்டர் மாறுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த எலிமெண்ட்ஸோட ஆர்டர் மாற்றலாம், ஆர்டர் மாறி மாறியும் எழுதலாம். அதனால் ஒரு தப்பும் இல்லை, ஏன்னா இது ஒரு லிஸ்ட்டு. அதே மாதிரி டி பார்த்திங்கன்னா 1 2 முறை இருக்குது, 4 2 முறை இருக்குது. அது மாதிரி ரிப்பீட்டடாக எழுதினாலும் தப்பில்லை. இன் ஜென்ரல் நம்ம ரிப்பீட்டடாக எழுத மாட்டோம். இப்போ ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு நேமை 2 முறை எழுதுவோமா? அதனால் எழுத மாட்டோம். ஜென்ரலில் யாருக்கெல்லாம் இப்போ யாரெல்லாம் வந்து கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறோம். இப்போ ஒரு நேமை 2 முறை சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது மாதிரி தான் இந்த 2 முறை எழுதுறதுனால ஒருவேளை தப்பாக எழுதியிருந்தாலும் அது 2 ஆளாக நினச்சக்கூடாது. ஸோ அதே மாதிரி இதை we cannot count 1,1ங்கிறது 2 எலிமெண்ட்டு நினச்சக்கூடாது. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 1 2 3 4 5 நான் ரிப்பீட்டிங் எலிமெண்ட்ஸ். ரிப்பீட் ஆகாமல் எத்தனை எலிமெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக இருக்கோ அதுதான் நம்ம நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸாக சொல்லணும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் கார்டினாலிட்டி. கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆர் கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். கார்டினாலிட்டி ஆர் கார்டினல் நம்பர். இப்போது 3த்துக்குமே கார்டினல் நம்பர் ஒன்று தான். இப்போ ஏவோட கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம என் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். என் ஆஃப் ஏ இஸ் 5, என் ஆஃப் சி இஸ் 5, என் ஆஃப் டி இஸ் ஆல்சோ 5. 3த்துக்குமே கார்டினாலிட்டி ஒன்று தான். கார்டினல் அப்படின்னா, கார்டினல் நம்பர் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட் ஆர் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த செட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கற்றுன்றது ஒரு விஷயம் என்னென்னா, செட்டுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணாலும் தப்பில்லை, ரிப்பீட் பண்ணாலும் அது ஒன்றையே தான் மீன் பண்ணுறது. நம்பரை கவுண்ட் பண்ணும்போது அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஆர்டர் மாறினா தப்பு கிடையாது. இப்போது ஒரு செட்டு எழுதியிருக்கோம், ஆனால் இந்த செட்டுக்குள்ளே எந்த எலிமெண்ட்ஸுமே இல்லை. ஆர் யூ கேன் ரெப்ரசன்ட் இட் ஆஸ் ஃபி. இந்த செட்டுக்கு பேர் எம்டி செட் ஆர் வாய்டு செட். எம்டி செட்டை வாய்டு செட்டுன்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ளே ஒரு எலிமெண்ட்டும் இல்லை, ஃபி. ஸோ இந்த எம்டி செட்டோட கார்டினாலிட்டி என் ஆஃப் ஃபி இஸ் 0. கார்டினாலிட்டின்னா என்னன்னு பார்த்தோம், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் present in the set. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் present in ஃபி இஸ் 0. ஒரு எலிமெண்ட்டும் இல்லாத செட். அப்படி ஒரு செட் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், த நம்பர்ஸ் present in whole number set which is less than 0 அப்படின்னு சொல்கிறேன். 0 விட கம்மியான whole numbers. So there is nothing. And you can say even prime more than 2. even prime number more than 2 அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையவே கிடையாது. 2 மட்டும்தான் ஒரே ஒரு ஈவன் ப்ரைம். அதுக்கு மேலே இருக்க ப்ரைம் நம்பர் ஈவனில் கிடையாது.
ஸோ அது ஒரு எம்டி செட். அது மாதிரி நிறைய எம்டி செட் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் அப்படின்னாலே சிங்கிள், ஒரே ஒரு நம்பர் இருக்க செட், ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்க செட்டுக்கு பேர் சிங்கிள்டன் செட். ஸோ n ஆஃப் சிங்கிள்டன் செட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ நேம் திஸ் ஆஸ் b. b இஸ் அ சிங்கிள்டன் செட். அப்போ n ஆஃப் b இஸ் 1. இப்போ எந்த செட்டுக்கெல்லாம் கார்டினாலிட்டி 1ஓ அந்த செட்டுக்கு பேர் சிங்கிள்டன் செட். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ ஈவன் ப்ரைமுங்கிறது ஒன்றே ஒன்று தான், 2 தான். ஸோ ஈவன் ப்ரைம் செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எழுதும்போது செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் தான் இருக்குது, விச் இஸ் 2. ஸோ இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் திஸ் செட் இஸ் 1. ஸோ எத்தனை எலிமெண்ட்ஸ் இந்த செட்டில் இருக்குதுன்னு பார்த்து இஃப் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் 1 then the set is called as singleton set. ஸோ இப்போது ஒரு டைப் ஆஃப் செட்டு, எம்டி செட் ஒன்று, சிங்கிள்டன் செட் ஒன்று, இது ரெண்டையும் பார்த்துருக்கோம். இப்போது இங்கே கொஞ்சம் செட்டெல்லாம் எழுதியிருக்கேன். இந்த செட்டில் ஒவ்வொரு செட்டுக்கும் கார்டினாலிட்டி சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட்டு செட் எல் அப்படிங்கிற செட்டோட கார்டினல் நம்பர் என்ன? எஸ், கவுண்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ n ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு 4. அது மாதிரி n ஆஃப் m is also equal to 4. n of n இதுவும் 4 தான். ஸோ இப்போ n of q சொல்லுங்க பார்க்கலாம். qக்கு கவுண்ட் எஸ் 1 2 3 4 கவுண்ட் பண்ண முடியாது, எலிப்சஸ் இருக்குது. அப்போது இன்னும் எத்தனை நம்பர்ஸ் வேணால் இருக்கலாம். ஸோ n of q we cannot define n of q. n of r எஸ் சொல்ல முடியாது. பட் n of p எஸ் it is 2. n of t 4. n of r 2. ஸோ இப்போது சில செட்டுக்கு கார்டினாலிட்டி சொல்ல முடிஞ்சுது, பட் சில செட்டுக்கு சொல்ல முடியல. ஸோ எந்த செட்டுக்கெலாம் கார்டினாலிட்டி இன்ஃபினிட்டாக சொல்ல முடியாமல் இருக்கோ அந்த செட்டுக்கு பேர் இன்ஃபினிட் செட். ஸோ இப்போ க்யூவும் ஆரும் இன்ஃபினிட் செட்ஸ். ஸோ இன்ஃபினிட் செட், இன்ஃபினிட்னா கார்டினாலிட்டியை டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது, எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாது. பட் இதிலெல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் ஃபைனைட் செட்டுன்னு பேர், இதுக்கு இன்ஃபைனைட் செட் ஆர் இன்ஃபினைட் செட்டுன்னு பேர். ஸோ ஃபைனைட் செட்டோட கார்டினாலிட்டி n ஆஃப் a, n ஆஃப் b, n ஆஃப் cன்னு சொல்ல முடியும், பட் இதில் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு டைப்ஸ் ஆஃப் செட். இப்போது இந்த செட்டிலேயே we can observe L and M. முன்னாடி எதுக்கு ரெண்டுமே ஒரே நம்பராக எழுதியிருக்கோன்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஸோ L and Mமும் எல்லையும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, எம்லேயும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, என்னலையும் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம அப்சர்வ் பண்ண போகிறது L and M. எல்ல 4 எலிமெண்ட்ஸ், இங்கே எம்மில் வேறு வேறு 4 எலிமெண்ட்ஸ், இதுவும் அதுவும் வேறு வேறு எலிமெண்ட்ஸ். எல்லில் எல்லும் என்னும் வேறு வேறு, பட் M and N ஆர் எஸ் having the same elements. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா if the cardinal number is the same then the set are called as equivalent set. ஸோ இந்த செட்டுக்கெல்லாம் கார்டினல் நம்பர் 1ங்கிறதுனால we can say that L, M and N are yes equivalent sets. ஸோ equivalent setன்னு சொல்லலாம். கார்டினாலிட்டி ஆர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமாக இருந்தால் வேறு ஏதாவது ஈக்குவலன்ட் செட் இருக்கா இங்கே? எஸ், டி கூட ஈக்குவலன்ட் செட் தான். ஸோ எல்எம்என் மட்டும் இல்லாமல் டி கூட. ஸோ டி கமா எல் கமா எம் அண்ட் என் ஆர் ஈக்குவலன்ட் செட். எல்லாத்துலேயும் 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. வை கான் வி சே எஸ் பி அண்ட் ஆர், பியும் ஆரும் கூட ஈக்குவலன்ட் செட்டு தான். எஸ், ஒன் மோர் திங் இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ n அண்ட் m அப்சர்வ் பண்ணால் ஆர்டர் தான் மாறி இருக்கு, பட் வி டோன்ட் பாதர் அபவுட் தட். 1 4 8 16 சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் ஈக்குவல், எலிமெண்ட்ஸ் எல்லாமும் சேமாக இருந்தால் we will say that those two set m is equal to n. m-ம் n-ம் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப்
செட். ஸோ ஈக்குவலன்ட் செட்னா கார்டினல் நம்பர் மட்டும் சேமாக இருக்கும், வேறு வேறு எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். பட் ஈக்குவல் செட்னா அதே எலிமெண்ட் தான் இருக்கணும், ஒரு எலிமெண்ட் கூட மாறி இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கணும் ஈக்குவல் செட்டுக்கு. ஸோ we can say all equal sets are equivalent but not all equivalent set are equal. கண்டிப்பாக ஈக்குவல் செட்டில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமாக தான் இருக்கும், அதனால் இது ஈக்குவலண்ட். பட் ஈக்குவலண்ட் செட்டில் அதே எலிமெண்ட் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போது இங்கே இருக்க செட் எல்லாம் பார்க்கலாம். F is a set containing apple, orange, grapes and papaya. G is a set containing apple, papaya. H apple, banana. J apple, grapes, papaya, orange. இப்போ F அப்படின்ற செட் பார்க்கலாம். இதில் 4 ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஜிங்கிற செட்டை பார்க்குறோம், அதில் 2 ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ we have to see ஜியில் இருக்க ஃப்ரூட் எல்லாம் எஃப்பில் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஜியில் இருக்க ஃப்ரூட் எல்லாம் எஸ், ஜியில் இருக்க எலிமெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஜியில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எஃப்பில் இருக்கா? எஸ், ஆப்பிள் இருக்குது, பப்பாயா இருக்குது. ஸோ இஃப் ஜி கண்டெய்ன்ஸ், that is as G contains the elements which are present in F, ஜியில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே எஃப்பில் இருந்தால் we can say that G is a subset of F. Subset. So G is a subset of, இந்த சிம்பிளுக்கு பேர் subset of F. அதே மாதிரி ஹெச்ங்கிற செட்டை பார்க்கலாம். ஹெச்சில் என்ன இருக்குது? ஆப்பிள், பனானா. ஸோ இங்கே ஆப்பிள் ஓகே இந்த செட்டில் இருக்குது, பட் பனானா எஃப்பில் இல்லை. ஸோ we can say that H is not a subset of F. அப்போ சப்செட்னா என்னவா இருக்கணும்? இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எஸ் எஃப்பில் இருக்கணும். எஃப்ங்கிறது இங்கே சூப்பர் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ G is contained in F. இது எப்படி வேணால் படிக்கலாம். G is a subset ofனு படிக்கலாம், or G is contained in F அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி சொல்லலாம், G is a subset of F or G is contained in F. அப்படி சொன்னால் இந்த contained in எதுக்குள்ளே contain ஆகிருக்கு? Fக்குள்ளே. அப்போ F is a superset, G is a subset, F is a superset. அதே மாதிரி J இந்த செட் அப்சர்வ் பண்ணலாம். ஆப்பிள், கிரேப்ஸ், பப்பாயா, ஆரஞ்ச். ஸோ ஜேயில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எஸ், எல்லா எலிமெண்ட்டும் எஃப்பில் இருக்குது. ஸோ we can say J is a subset of F. But one more thing, F is also a subset of J. Fல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஜேலையும் இருக்குது. ஸோ we can say F is a subset of J. ஸோ எப்போ மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும்? if J and F are equal. ஜேயும் எஃப்பும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் J is a subset of F ஆகவும் F is a subset of J ஆகவும் இருக்கும். அப்படின்னா ஜேயும் எஃப்பும் ஈக்குவல். பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், ஜேயும் எஃப்பும் ஈக்குவல். எஸ். ஸோ இப்போ G is a subset of Fன்னு சொன்னோம், J is a subset of Fன்னு சொன்னோம். பட் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஜியில் வந்து எஃப்பை விட குறைச்சலாக தான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. n of F விட n of G is less. So n of G is less than n of F. அப்படி இருந்து G வந்து Fஓட சப்செட்டாக இருந்தால் we can say that G is a proper subset. But இங்கே J is not a proper subset. So G is a proper subset of Fன்னு சொல்லலாம். ஸோ இப்போது சப்செட்னா என்ன, ப்ராப்பர் சப்செட்னா என்ன, சூப்பர் செட்னா என்ன அப்படின்னு 3 விஷயம் புரிஞ்சிட்டோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது H is not a subset of Fன்னு சொன்னோம். ஏன்னா ஹெச்சில் பனானான்னு ஒன்று இதில் இல்லாத ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் நாட் அ சப்செட்டுன்னு சொல்லணும். இப்போ ஜியில் 2 எலிமெண்ட்டுமே எஃப்பில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான், அதனால் சப்செட். ஸோ திங்க் அபவுட் an empty set. ஸோ ஒரு எம்டி செட் இருக்குது. ஸோ அந்த எம்டி செட்டில் எந்த எலிமெண்ட்டாவது எஃப்பில் இல்லாத எலிமெண்ட்ஸ் இருக்கா? கிடையாது. ஸோ ஒரு எலிமெண்ட் கூட எஃப்பில் இல்லாத எலிமெண்ட் ஃபீல இல்லை அப்படின்னா, தட் இஸ் ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை,
அதை இப்படியும் சொல்லலாம், ஒரு எலிமெண்ட் கூட எஃப்ல இல்லாத எலிமெண்ட்ஸ் ஒன்று கூட ஃபீல இல்லை. அதனால ஃபீ இஸ் ஆல்சோ அ சப்செட் ஆஃப் எஃப். எஃப்க்கு மட்டும் இல்லை, எந்த செட் எடுத்தாலும் ஃபீ இஸ் அ சப்செட். எந்த செட் வேணால், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த செட்டு ஹெச்சை எடுத்துக்கோங்க. இப்போது ஃபீல இல்லாத எலிமெண்ட் ஏதாவது ஹெச்சில் இருக்கா? கிடையாது. ஃபீல தான் ஒரு எலிமெண்ட்டும் இல்லையே. அப்போது ஃபீல இல்லாத ஒரு எலிமெண்ட் கூட இதில் இல்லை. அதனால் we can say that empty set is a subset of all set. So empty set is a subset of all set. எந்த செட் எடுத்தாலும் எம்டி செட் ஒரு சப்செட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இன்றைக்கி கற்றுட்டோம்.